வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு த ரைட் காம்பினேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய முதலீட்டாளர்களுக்கு அவங்க மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலமா இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மிக்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் சரியாக இருக்கும், அது வெரைட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா கேட்டகரிலையுமே இருக்கிறதுனால எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுனே தெரியாமல் மாட்டிப்பாங்க. மெயினாக இந்த டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபிஸை அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை புரிஞ்சுக்கிட்டு அதில் பண்ணணும். இது ஒரு ட்ரிக்கி டு சூஸ் த ரைட் காம்பினேஷன்னே சொல்லலாங்க. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் சில சமயத்தில் தான் தவறுதல் பண்ணுவாங்க. அந்த தவறுதல்னால என்ன ஆகும்னாக்க அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய ரிட்டர்னை, ஒரு வெல்த் கிரியேஷனை பண்ண முடியாது. மேலும் சில பேர் பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஏஜ் செலக்ட் பண்ணவே தவிர நாட் ஆன் த போர்ட்ஃபோலியோஸில். ஸோ இந்த ஒரு கன்சர்வேட்டிவ் அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சில் பார்க்கும் பொழுது அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்யூன்லி இந்த ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஹெவி பயஸ் டுவர்ட்ஸ் த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸுங்க. ஸோ அதனால் பேலன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா டு டேக் சம் ரிஸ்க்கு, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் ஏறணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கிறபோது எப்படி நீங்கள் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணணும் ஃபார் த அப்ரோப்ரியேட் நீட்ஸ் அண்டு அதுக்கு பார்க்கும் பொழுது மெயினாக இதுக்கெல்லாம் என்ன தேவை, த பீரியட் ஃபார் விச் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட்டுங்க முதல்ல. ஸோ அதில் எவ்வளோ நாள் வச்சுக்க போகிறீங்க, என்ன மாதிரியான கோல், தென் ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் தேவை, தென் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதில் பார்த்தோன்னாக்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை கிளியராக எழுதி வச்சுக்கணும். ரெண்டாவது உங்களுடைய டைம் ஃப்ரேம். சில பேர் 12 மாதம் பிறகு பணம் தேவைப்படும், சில பேருக்கு 12 வருஷம் கழித்து பணம் தேவைப்படும், சில பேருக்கு 5 வருஷம் கழித்து பணம் தேவைப்படும். எப்போ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் டேபிள் போட்டு வச்சுக்கணும். அதேமாரி என்ன மாதிரியான ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, என்ன மாதிரியான ரிட்டர்ன், எனக்கு 10% போகிறோம் இல்லை 12% வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹைப்ரிட்டா இல்லை அக்ரெசிவோ அதை பார்த்து எடுக்க வேண்டும். ஸோ அதனால் என்றைக்குமே ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கும் பொழுது அதில் எல்லா மிக்ஸும் இருக்கணும். ஸோ ஒரு லார்ஜ் கேப்பு, மல்டி கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப், பட் எல்லாத்துக்குமே ஒரு லாங் டேர்ம் அப்ரோச் வச்சு ஹெல்ப் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடும். அதுமாரி ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம போடக்கூடிய முதலீடு இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் அது ஒவ்வொன்றுத்துக்கும் தகுந்தால் போல் நீங்கள் அதில் முதலீடு செய்ய வேண்டும். அப்பொழுது தான் ஓவரால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அதுமாரி த ரைட் காம்பினேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கனாக்க ஒரு நல்ல ஒரு ஆரம்பம்னே சொல்லலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸுக்கு. ஸோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா அது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அப்போ என்ன பண்ணணும் நீங்கள், ஸோ எப்பொழுதுமே நிறைய சோர்ஸ் ஆஃப் ஃபேக்ட் ஷீட்ஸ் படிக்கணும், நியூஸ் லெட்டர், தென் இன்வெஸ்ட்மெண்ட் பிவோட்டல்ஸையும் பார்க்க வேண்டும். தென் யூ ஹாவ் டு செக் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ், அவங்களுடைய வியூ என்ன இருக்குது, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது என்ன மாதிரியான விஷயங்களை அதில் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணும் பொழுது உங்களுடைய லேர்னிங்கும் பெட்டராக இருக்கும், உங்களுடைய முதலீடும் அதிகமாக வளரக்கூடும். நன்றி, வணக்கம்.